ஆவியானவரை குறித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அபிஷேகம் ரொம்ப 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 அது எசென்ஷியல். ஓகே, அது இன்றியமையாதது. அபிஷேகம் நிச்சயமாக வேணும். மீட்கப்படும் நாளுக்கு உண்டான முத்திரை ஆகிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு வசனம் சொல்லுது இல்லையா? 4:31 நினைக்கிறேன், எபேசியர். ஓகே, அப்போது அந்த மீட்கப்படும் நாளுக்கு உண்டான முத்திரை. ஓகேவா? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், மெட்ராஸ்க்கு போகிறோம், இல்லை சூளகிரி போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம ஒரு டிக்கெட் எடுக்கிறோம்ல. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜே வந்து இதுதான், அபிஷேகம் தான். ஓகே, எல்லா சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் போவாங்கலாம் அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் போவாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. அபிஷேகம் இருந்தால் தான் உள்ளே வந்து போக முடியும் அப்படின்ட்டு. அபிஷேகத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்து இருக்குது. ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு மாதிரி. அந்நிய பாஷை பேசலைன்னா அபிஷேகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கல துதிக்கலைன்னா அவங்கள வந்து இப்போ ஆவிக்குரிய சபையில் ஓரம் கட்டுருவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இப்போ சிஎஸ்ஐ சபையில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு ஆவியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு, பாவம் மீன்ஸு விபச்சாரம் வயசுதானா அப்படி போயிட வேணாம். ஒரு சின்ன விஷயம், பொய் சொல்கிறீங்க, இல்லை கீழே கிடக்கிற ஒரு பொருளை எடுத்து இதை நம்ம வச்சுப்போன்னு சொல்லி இச்சிக்கிறீங்கன்னா உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார். பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதே. ஓகேவா? இது உன்னுடையது இல்லை. அந்த உணர்த்துதல் இருந்தாலே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? முழங்கால் அளவு, முட்டளவு, இடுப்பளவு, நீச்ச ஆழம் அப்படி இருக்குது இல்லையா? அப்போது அதில் ஆக்சுவலாக அபிஷேகம்னா என்னென்னா, யாரெல்லாம் பிற மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தீங்க, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. அப்போது அதில் நம்ம அபிஷேகம்லாம் முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? எங்களுடைய தாத்தா பாட்டிலாம் வந்து ஹிந்துவில் இருந்து வந்தாங்க. சரியா? இப்போ எனக்கு அதை பற்றி தெரியாது. முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ சினிமாலாம் பார்த்துருக்கேன். வேறு வீட்டு அபிஷேகம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நிறைய ஒன்று பால் ஒன்று அதை இது நிறைய வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே வழிஞ்சு ஒரு பக்கமாக வந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி தானே? ஓகே, அதாவது என்ன மீன்ஸு, அது ஒரு இதுதான். ஓகே, அது வந்து ஃபுல்லாக ஊறணும் இவங்க ஊற்றுற ஒவ்வொரு விஷயத்துலையும். ஓகேவா? புதிய ஏற்பாட்டில் இப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான்னா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அவன் ஆவியில் நிரம்பி. ஹல்லேலூயா. அவன் ஆவியில் நிரம்பி. பழைய ஏற்பாட்லேயும் இருக்குது. சிம்சோன் ஆவியானவர் வந்து அவனுக்குள்ளே வந்து நிரப்பும்போது அவன் பலப்படுறான். கிதியோனை வந்து ஆவியானவர் நிரப்பும்போது அவன் பலப்படுறான். ஓகே, அதாவது அந்த ஃபுல்ஃபில்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்மலாம் அதில் ஒரு என்ன சொல்கிறது, இனிஷியல் ஸ்டேஜ் வந்திருக்கும். ஒரு சில டைம் நம்ம ஆவியில் ஜெபிக்கும்போது ஃபுல்ஃபில்னஸ் ஆகும். ஆனால் அதில் குறிப்பிட்ட செகண்டுக்கு மேலேயே வந்து இருக்க முடியாது நமக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை மாம்சம் மேற்கொண்டு இருக்குது. ஓகே, இது நீங்கள் நம்மளாலும் இதுதான் வந்து உண்மை. ஓகே, வரப்போகிற அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு போயிட்டுருக்கீங்க. இங்கே ஒரு கான்செப்ட், இங்கே ஒரு நோக்கத்துக்கு வேண்டி வந்திருக்கீங்க. ஓகே, நம்ம வந்து அங்கே நடக்கிற ஊழியத்துக்கு வேண்டி நம்ம ஜெபிக்க வந்திருக்கோம் மெயின். ஓகேவா? ஜெபிக்கிற நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லை? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணும் இல்லையா? அதுக்கு உங்களை உருவாக்குறதுக்கு வேண்டி தான் இங்கே கூடி வந்து அவருடைய வார்த்தையை வந்து பேசுகிறாரு இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம அப்போ தான், எலியா சொன்னால் தான் மழை பெய்யாது. ஹல்லேலூயா. யாக்கோபு வந்து அந்த குச்செல்லாம் வெட்டி போடும்போது தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடுகள் வந்து குட்டி போடும். எல்லாருக்குமே வந்து கிடையாது. ஹல்லேலூயா. ஓகே, அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபிக்கணும்னா அதுக்கு நம்ம உருவாகணும். ஹல்லேலூயா. எங்கே வேணால் போய் பாருங்கள். இப்போ ஒரு கீபோர்டு கிளாஸ்ன்னு போங்களேன், மாஸ்டர் வருவார், சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக ஒன்று சொல்ல, இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1/2 ஹவராவது 1 ஹவராவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து அவர் வரதுக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு நம்ம ரெடியே ஆக முடியும். ஹல்லேலூயா. அப்படி தானே? கிறிஸ்து இயேசுவின் சாயலை தரிப்பிக்கலைன்னா நம்ம வந்து அவர் கூட இருக்க முடியாது. ஓகேவா? முதலாம் ஆதாம் விழுந்துட்டான் கீழ்ப்படியாமையினால். 2ஆம் ஆதாம் வந்து அவன் இழந்த எல்லாத்தையும் மீட்டு கொண்டார், நம்ம கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. ஓகே, அவருடைய சாயலில் தான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி 1 பேதுருவில் அழகாக வந்து சொல்கிறார். ஓகேவா? அப்போ நம்ம வித்துனா வசனம். ஓகே, அந்த வித்துனால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கோம். ஓகே, யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அந்த சொன்னல உணர்த்துதல், என்ன தப்பு பண்ணவே விட மாட்டார். ஓகே, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க இல்லை, நான் என்னால் தப்பு செய்ய முடியாது. ஒருத்தரை கோபப்பட முடியாது. அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உடனே ஆவியானவர் உள்ளே இருந்து கொடுப்பார், ஐயோ செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அந்த உணர்த்துதல் இருந்தாலே வந்து நீங்கள் ஆல்ரெடி அனாய்டட். சரி, இப்போது அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறதுக்கு, அதாவது நான் சொல்கிறது அபிஷேகத்தில் நிரம்புறது, அந்த ஃபுல்ஃபில்னஸ். ஓகேவா? இப்போது
கணுக்கால் அளவு இருக்கலாம், முழங்கால் அளவு இருக்கலாம், இடுப்பளவு இருக்கலாம். ஓகே, நீச்ச ஆழத்தில் இருக்கிறது தான் அபிஷேகம். அதுக்கு தான் அந்த பிரமதத்தில் உள்ள விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். ஓகே, அது நம்ம ஊறணும், ஆவியில் நிரம்பி இருக்கணும், மாம்சம் சுத்தமாக வந்து சுட்டரிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஓகே, அப்படி இருந்தால் தான் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி நம்ம பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை வந்து பார்க்கலாம். சரி, யோவான் 4வது அதிகாரம் 10, 13, 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அதாவது யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கங்கிற உணர்வே இல்லாமல் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. வந்து இருக்கிறது ஜீவ தண்ணீருடைய ஊற்று, அதாவது பரிசுத்த ஆவியானவர் இவர்கிட்ட இருந்து தான் புறப்பட போகுது. ஓகே, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை வர சொல்லார், நான் பிதாவின் இடத்துல கேட்பேன், அவர் இன்னொரு தேற்றரவாளனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கள் பைபிளில் தானே சொல்லியிருக்கு. ஓகே தானே, டவுட் இல்லையே? சரி, அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றுக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தாட் என்ன இருக்குது, இவங்க வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறத, மாம்சத்தில் உள்ள அவங்க தேவைக்குள்ள அந்த தண்ணியை பற்றின தாட்டு தான் அவங்க மூளைக்குள்ளேயே இருக்குது. அவங்க அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறாரு, உங்ககிட்ட கேட்டது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. 13, 14 நானே வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு திரும்பவும் தாகம் உண்டாகும். ஏன்னா காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானது இல்லையா? அப்போ அடுத்து சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது தன்னை அப்படியே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ பாருங்களேன் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்குறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது எப்படி ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நம்ம ஆவியில் இருப்போம் இல்லையா, ஆத்மா அவரிடத்துல இருக்கும். ஓகேயா, இங்கேயும் ஆவியானவர் அங்கேயும் அப்படி தான். ஓகேவா, அப்போது நமக்கு அந்த டேஸ்டி தாகமே வந்து இருக்காது. ஓகே, அப்போ நமக்கு என்ன, இந்த அம்மாவுக்கு என்ன, உலகத்தில் இருக்க தண்ணியை தான் தேடிட்டு இருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான தாகம் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா வாஞ்சிச்சு நீங்கள் கேளுங்க, இருட்ட வெளுக்க கேளுங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆவியானவர் கொடுங்க. இந்த ஒரே வார்த்தையை கூட ரிப்பீட்டடாக சொல்லலாம். நீங்கள் தூங்கும்போது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் பட்னி கிடந்து கேளுங்க, உருண்டு புரண்டு கேளுங்க, கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சிருந்து கேளுங்க, ஆனால் கேளுங்க. ஓகே, கேளுங்கிறது ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு அதுக்கு வாஞ்சிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை தெரிஞ்சால் தான் வந்து அந்த வாஞ்சையே வரும் இல்லையா, விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிற மெசேஜஸ்லாம் வந்து பாருங்கள். ஓகே, பரிசுத்த ஆவியானவரை பற்றி. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு தாகமாக இருக்கணும். ஓகே, ரெண்டாவது கேட்கணும். லூக்கா 11, 11 13வது வசனம் சொல்லுது. லூக்கா 11, 11, 12, 13. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஒரு சில விஷயங்கள் அவர் எதிர்பார்ப்பார், அவன் கேட்கணும். ஓகே, அது அவருடைய அன்பின் மிகுதியினால் உள்ள ஒரு விஷயம். ஓகே, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸுக்கு அப்படி தானே, இதுக்கு இது போட்டால் தான் ஆன்சரே கிடைக்கும், வேறு மாதிரி இது பண்ணால் கிடையாதுல்ல. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு தாகம் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம அவர்கிட்ட கேட்க தொடங்கணும். மூணாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதாவது அப்போ அவருக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு? தேவன் தமக்கு ஓகேவா கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரலன்னு பரிசுத்த ஆவி. அப்போது அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இதுக்கு வேண்டி தான் ஓகேவா நீங்கள் தனியாக உட்காந்து உங்களுக்கு வசனம் புரியாதுன்னு சொல்லி தான் சபைங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, அதில் ஒருத்தனை வந்து ஃபுல் டைம் என் சமூகத்தில் உட்காரன்னு சொல்லி தான் அவனை வந்து அபிஷேகம் பண்ண வச்சு அவனை வந்து உங்கள் பாஸ்டராக அப்படி ஏதாவது ஊழியக்காரங்களாக வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு டைப்பாக அவர் வந்து அவங்களுக்குள்ள அபிஷேகத்தில் அவங்க நடத்துவார். சரியா. அப்போது நம்ம இதில் என்ன,
இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் மூலியமாக உங்ககிட்ட பேசுகிறது எதுக்குன்னா நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியணும். ஓகே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததா யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேஜரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார்னா உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை நினைப்பூட்டுறாரு. அப்போது நமக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எப்படி தெரியணும்? வசனத்தை வாசிச்சாதான் தெரியும். ஓகே எழுத படிக்க தெரியாதுன்னா அவங்களாம் அழகாக பழைய இப்போ 80-90 வயசு உள்ளவங்க கூடலாம் நான் பேசி பழகியிருக்கேன். அவங்க அப்படியே ஒருத்தங்க தெரியும் 90-92 வயசாகுது, அவங்க ஒரு எவாஞ்சலிஸ்ட்டாக அவங்களுக்குள்ளே இருந்து அப்படியே வசனம் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வசனம் அப்படியே பொழிஞ்சு கொட்டுது. நான் ஆச்சரியமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றா உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க படுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பையன் அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவன் தான், ஆனால் மார்க்கம் தப்பி நடக்கிறானா. ஓகே, அவனுக்கு அவங்களுக்குள்ளே இருந்து வசனம் அப்படியே வருது. ஓகே, அவங்க எந்த பைபிள் படித்தாங்க? அவங்க போகிற ஆராதனை இடத்துல அவங்க சொல்கிற வசனம் அவங்க இருதயத்தில் ஆவியானவர் பதிய வைக்கிறார். ஓகேவா? இல்லை அவங்கள விரும்பி கேட்கும்போது அது உள்ள பதியும். ஹல்லேலூயா. அப்போது அவர் எதை ஞாபகப்படுத்துவார்? நீங்கள் வசனம் வாசிச்சாதான், உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதான் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஓகேவா? அப்போ நீங்கள் வசனம் வாசிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கணும், கேட்கணும், அதுக்கடுத்து கிரியையில் பண்ணணும். ஓகே, இப்போ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு வசனம் அட்லீஸ்ட் தெரியணும். வேதத்தை சும்மாவாது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 அதிகாரமாவது வாசிங்க. சரியா? 5 அதிகாரம் வாசித்தா வருஷத்தில் ஒரு தடவை பைபிளை படித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரியாக தான் இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரம் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, 3/4 மணி நேரம் ஒதுக்குங்க. சரியா? இப்போது அடுத்து சரி, இப்படியெல்லாம் 4 விஷயம் இருக்குது. 1 தாகமாக இருக்கணும், 2வது கேட்கணும், 3வது கீழ்ப்படியணும், 4வது வார்த்தையை அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும், வாசித்து கற்று இருக்கணும். ஹல்லேலூயா. இதுக்கடுத்து ஒரு வசனத்தை சொல்கிறேன். இந்த அபிஷேகம் எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அது 1 யோவான் 2:27 நினைக்கிறேன். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவர் நிலைத்து இருப்பீர்களாக. ஆமென். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்ற? போதிக்கிறது மீன்ஸ் டீச். ஓகேவா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஓகே, அபிஷேகம் எதுக்குன்னா உங்களுக்கு போதிக்கிறதுக்கு. ஓகே, உங்களுக்கு போதிக்கிறது மீன்ஸ் என்னென்னா இங்கே பிரசங்கிக்கிறது கிடையாது. பிரசங்கிக்கிறது போதிக்கிறது ரெண்டும் வேறு வேறு. அதாவது டீச் பண்ணுறது. டீச் பண்ணுறதுனா இப்போ ஒரு கோச் இருக்கார், அத்லெட்டு ஸ்கூல் படிச்சிருப்போம். ஓகே, ஒரு கோச் இருக்காருன்னா அவர் ஃபஸ்ட்டு அதில் தேறி இருப்பார். ஓகே, ஏதோ ரன்னிங் ரேஸோ ஏதோ ஒரு இதில் ஓகேவா அதில் தேறி இருப்பார். அவர் இன்னொருத்தனை அவர் அளவுக்கு மேக்சிமம் தேறின சிஷ்யன் குருவை போல் இருப்பான் இல்லையா? இப்போ ஆவியானவர் கிறிஸ்துவோட தேவனோடு இருந்தவர் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு உங்களை நடத்துவார். ஓகே, டீச் பண்ணுவார். ஓகே, அதுதான் தமிழில் போதிப்பார் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ ஆவியானவருக்கு செவி கொடுங்க, விட்டு கொடுங்க. ஓகே, இங்கே உங்களுக்குள்ளே இருக்க பாரத்தோடு வரீங்கன்னா நிச்சயமாக ஆவியானவர் ஒன்று வெளியில் இருந்து நடத்துவார். அபிஷேகங்கிறது உள்ளே பெற்றுக்கொள்கிறது. ஓகேவா? நான் யாரையும் டிஸ்கரேஜ்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஓகேவா? நீங்கள் மேபி தெரியாமல் இருக்கலாம். ஆவியானவருடைய நடத்துதலெல்லாம் இங்கே வர முடியாது. சிம்பிளாக சொன்னேன். போன வாரம் இதை பற்றி ஏதோ சொன்னேன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நம்மளே ரட்சிச்சார்னா நிச்சயமாக அந்த மலைவாழ் மக்களெல்லாம் ரட்சிக்கிறது அதிக நிச்சயம். ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம அந்த ஆவியானவருடைய நடத்துதலில் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். எதுக்கு இந்த ஆவியானவர்னா, இப்போ மோசே பாருங்கள், அவனுக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்கிறார். ஓகே, ஆக்சுவலாக இவன் ராமசேஸ் பெத்தோம் ராமசேஸ்ன்னு சொல்லி ஊரே கட்டினவன். இவன் ஒரு இன்ஜினியர்னு வச்சுப்போமே. அந்த ஐடியாலஜி அவன் மூளைக்குள்ளே இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் காண்பிக்கும் மாதிரியின்படியே செய்யு அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்லி எப்படி எல்லார்ட்டையும் எப்படி சொல்லி புரிய வைப்பான்? அதுக்குன்னு ஆட்களை அந்த வேலைக்கு ஆசரிப்பு கூடாரம் கட்டுற வேலைக்குன்னு ஆட்களை தேவன் நியமிக்கிறார். பெசலேயல்னு ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுறாரு இல்லையா? ஹல்லேலூயா. அவனுக்கு தேவ ஆவியினால் நிரப்பி அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிறத இவன் யூகிச்சு செய்யும்படியாக பெசலேயலாக அபிஷேகம் பண்ணுறார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஓகே, பரலோக பிதாவனுடைய சித்தத்தை செய்யாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தம் செய்யணும்னா சித்தம் என்னன்னு தெரியணுமே இல்லையா? எப்படி தெரியும்? ஓகே, இந்த
பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் கிறிஸ்து இயேசு இந்த பூமி பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. அவர் ஜெயிச்சது போல் நீங்கள் ஜெயிச்சாதான் நம்ம அவர் கூட வந்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சரியா? அதனால் சோர்ந்து போகாதீங்க, விழிப்பாக இருங்க. எப்பவுமே அவேர்னஸ் சொல்லுவாங்க இல்லையா? அவேர்னா ஜாக்கிரதையா? அவேர்னா மீனிங் சாரி, விழிப்போடு இருங்க. ஓகே, அதாவது உணர்வோடு. ஓகே, வா கர்த்தர் வருவார், நம்ம போகணும்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள வாஞ்சை இருக்குது. ஆனால் போகணுங்கிற அந்த கிரியையோ நிறைய பேர்கிட்ட இல்லை. ஓகே, விசுவாசம் இல்லாத கிரியை செத்த கிரியைங்கிற மாதிரி. இப்போது நமக்கு ஆசை மட்டும் இருந்தால் போதாது, நம்ம we have to take steps. ஓகே, அதுக்குண்டான அடியை எடுத்து வைப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.